ஓகே. இது கேம்லாம் இருக்கும், உரியடி எல்லாமே நிறைய இருக்கும், தமிழர்கள் விளையாட்டுலாம் இருக்கும். ஸோ அதனால எங்கள் வேல்ஸ் யூனிவர்சிட்டியை அதான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதான் எங்கள் லாஸ்ட் இயர், இருந்தாலும் செலிப்ரேட் அழகாக பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் ஊரில் வந்து இந்த மாதிரி நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு செலிப்ரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ என் காலேஜில் இப்படி பண்ணுறதுல நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஆமாம், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தான். ரெண்டு பேர்கிட்டையும் நான் செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ. மாதிரி செட்டப் பண்ணுறதெல்லாம் லைக் ரொம்ப ஒரு மாதிரி குட் வேல. இட் இஸ் லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட். லைக் நம்ம காலேஜில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஸோ திஸ் இஸ் வெரி செலிப்ரேட்டிங் அண்ட் ஒரு குட் வைபாக இருக்குது இந்த செலிப்ரேஷன். இதெல்லாம் பண்ணுறது இட்ஸ் நாட் இன் எவ்ரி காலேஜ், பட் திஸ் வேல்ஸ் டஸ் திஸ். So good. With friends, with ma'am, teacher la, this is really blissful in the moment la. வீட்ல எல்லாரும் celebrate பண்ணுவாங்க, but college is so different. So this is very special and we are lucky to celebrate in college. வருடமும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் மிக சீரும் சிறப்புமாக இந்த பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. இந்த முறை போன முறையோட இன்னும் சிறப்பாக சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு அழைப்பாளராக நடிகை ஜீவா அவர்களும் நடிகை ராசிகண்ணா அவர்களும் வருகிறார்கள். மாணவர்கள், மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகத்துடன் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். நன்றி ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருடந்தோறும் மிக சிறப்பாக இந்த பொங்கல் திருவிழாக்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் அனைத்து மக்களும் ஒருமனதாக ஒன்றிணைப்பை இணைந்து மிகப்பெரிய லெவலில் நாங்கள் வருடம் மிக சிறப்பாக செய்து வருகிறோம். இந்த வருடமும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு அருளை பெறவாமல் வேண்டி கேட்கிறது. இது மிக சிறப்பான மூமெண்ட். நிறைய பேருக்கு இப்போ காலங்காலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பர்டிகுலராக எங்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகம் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா கல்லூரிகளும் எங்களை பின்பற்றி இதை ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் முன்னோடின்னு சொல்றதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் மிக சிறந்த முறையில் எங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளை செஞ்சு மிகப்பெரிய ஒரு விழாவாக இதை சிறப்பிச்சுட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். முறைப்படி என்னென்னலாம் ஒரு கிராமத்தில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறையா பிள்ளைங்களுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சருடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது வேளாண் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடே இல்லை, உணவே இல்லை அப்படின்னு சொல்றது. என்னதான் நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்தாலும் சாப்பாடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டெக்னாலஜி நம்மளுக்கு சாப்பாடை கொடுக்காது இல்லையா? அப்போ அந்த வேளாண்மையை எப்படி நம்ம முன்னேற்றணும், அது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த பொங்கல் விழாவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் சார். ஆமாம் சார், நம்ம ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கோம். அப்போ நம்ம சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. மற்ற குடும்ப விழா சொல்றது கூட ஆமா நீங்களாம் பழைய காலத்தால் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கூட மாணவர்கள் போறதுக்கு வழி இருக்கு. பட் நம்ம சொல்லும் பொழுது ஆமா நம்ம ஆசிரியர்கள் இவ்வளவு படிச்சிருக்காங்க, அப்படி படிச்சிருந்தாலும் கூட அவங்க அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு மாணவர்கள் ஈஸியா கேட்க முடியுது. குடும்பத்தோட செலிப்ரேட் பண்றது ஒரு சந்தோஷம். ஆனா இது அதை விட இன்னும் ஒரு வித்தியாசமான, ஆமா நாங்களும் வேல்ஸ் குடும்பம், ஆமா அந்த மாதிரி வேல்ஸ் குடும்பம் ஒன்று, அது எங்களோட தனிப்பட்ட குடும்பம். இது எல்லாரும் சேர்ந்தா ஒரு மொத்த பெரிய குடும்பமா நாங்கள் இதை செலிப்ரேட் பண்றோம் சார். இங்கே வேல்ஸில் பொங்கல் திருவிழா சமத்துவ பொங்கலை கொண்டாடுறோம் சார். சொல்லுவாங்க தஞ்சாவூர் முறைப்படி தான் நாங்கள் எங்களோட எஜுகேஷன் பொங்கலை கொண்டாடலான்னு இருக்கோம். நாங்கள் கல்வியியல் துறை, அதனால மண்பானையில் என்ன இங்கே கொடுத்துட்ட பொருட்களில் மட்டும் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா இது ஒரு அறுவடை திருநாள். இது வேற பண்டிகை மாதிரி நம்ம ஒரு சாமிக்கு பூஜை பண்ணுறது இல்லை, சூரியனுக்கு பூஜை பண்ணுறது. அதனால நாங்கள் கிழக்கு பார்த்து சூரியனுக்கு தான் இந்த பொங்கல் வைப்போம். இங்கே நிறைய விளையாட்டுகள் சார். நம்ம எப்படி கிராமத்தில் இருக்கோமோ அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி, வளையல் போடுறது, பூக்கடை. ஏன்னா எங்கள் பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியுது சார், அவங்க வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வளையல் வாங்கி தராங்க, பூ வாங்கி தராங்க. அப்புறம் இந்த மாட்டு வண்டியில் ஒரு ஊர்வலம் போகிறாங்க. அப்புறம் உரியடி திருவிழாலாம் எங்களோட காலேஜில் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் ரியலாக நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டில் வில்லேஜில் பொங்கல் விழா எப்படி நடக்குமோ அதே செட்டப்பில் பண்ணியிருக்காங்க சார். அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதில் இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்ருக்கோம்.
நாங்கள் வேல்ஸ் காலேஜில் நாங்கள் பொங்கல் திருநாள் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்காகனா சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும் தமிழர் திருநாளை சிறப்பிக்கிறதுக்காகவும் எங்கள் மாணவர்களோடவும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு கூடவும் நாங்கள் சந்தோஷமாக இந்த நாளை வந்து சிறப்பிக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். நாங்கள் எங்களோட மொத்த நாளே இங்கே தான் இருக்குது. 9:30லேருந்து 4:30 வரைக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்து கூட இருக்கிறத விட இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் இதுவுமே எங்களோட குடும்பம் தான். இது அந்த குடும்பத்து கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாதிரி இந்த குடும்பத்து கூடயும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான தருணமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் தமிழர் உரியடி, பொம்மலாட்டம், மாட்டு சவாரி எல்லாமே இங்கே நாங்கள் தமிழர் திருநாளை சிறப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஒரு கிராமத்தில் பண்ணோமோ அது எல்லாமே எங்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் எங்கள் மாணவர்களுக்காக நாங்கள் இது எல்லாமே நாங்கள் செய்து காட்டுறோம். உண்மையாகவே ஒரு கிராமத்தில் இருந்துட்டு ஒரு நல்ல முறையில் தமிழர்களாக நம்ம தமிழ் பண்பாடை நம்ம மறக்காமல் நம்ம விஷயங்களை சிறப்பிச்சு பண்ணுறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.